எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் வாக். இன்றைக்கி வந்துட்டு நான் வேளாங்கண்ணியில் 2வது நாள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்றதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றதையும் அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சுன்றதையும் சொல்லிடுறேன். பெங்களூர்லேருந்து நாங்கள் ட்ரெயினில் போனோம், பெங்களூர் சிட்டியிலேருந்து. பட் நாங்கள் ட்ரெயின் வந்துட்டு புக் பண்ணது மத்தூர்லேருந்து புக் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு பெங்களூர்லேருந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் கிடைக்கல. பெங்களூர்லேருந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 285 rupees இருக்குது. அது வந்துட்டு மத்தூர்லேருந்து புக் பண்ணதுனால 355 rupees. பட் வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் சார்ஜஸ்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸு, டேக்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகி நமக்கு வந்துட்டு போக வர வந்துட்டு ஒரு 950 1000 rupees ஆகும். ரெண்டுத்துக்குமே அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒருத்தருக்கு 1000 rupees கிட்ட ஆகுது. அப்புறமா நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூரில் தான் இறங்கணும். டைரெக்டாக வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் கிடையாது. பெங்களூர் டு தஞ்சாவூரில் இறங்கிட்டு தஞ்சாவூர்லேருந்து நாம் போகிறது வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கு போனோம். நான் முதல் நாள் தஞ்சாவூருக்கு போய் வீடியோ எடுத்தேன், அதை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணல. 3rd டே திரும்பவும் தஞ்சாவூருக்கு போய் அங்கே திரும்பவும் வீடியோ எடுத்திருக்கேன். அது ஏன்னுட்டு அப்புறமா சொல்கிறேன். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயின் வந்துட்டு மார்னிங் நம்ம இறங்கும் போதே நம்மளுக்கு ட்ரெயின் வெயிட்டிங்கில் தான் இருக்கும் நாகப்பட்டினம் போகிறதுக்கு. அதோட திரும்பவும் 10:10க்கு ஒரு ட்ரெயின் கிடைக்கிது. இந்த ட்ரெயின் வந்துட்டு வெறும் 20 rupees தான் சார்ஜு நாகப்பட்டினம் போகிறதுக்கு. அப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் போனோம். ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஆட்டோக்கு 350 rupees கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும்னா, ஒரு 10 seater வெஹிக்கல் புக் பண்ணிவிட்டு போகணும்னா வேளாங்கண்ணிக்கு, அதாவது தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும்னா நமக்கு வந்து மினிமம் 5000 rupees ஆகுது பே பண்ணுமா இருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து நாகப்பட்டினம் ஃபிஷ்ஷிங் ஹார்பர், மீன்பிடி துறைமுகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணிலேருந்து இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ் வாங்கிறதுக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு வந்து ஒரு ஆட்டோக்கு 500 rupees பே பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன் சேர்த்து 500 rupees பே பண்ணியிருக்கோம். டைரெக்டாக ஒரு 4 o'clock 4:30க்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து மீன் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். நாங்கள் வாங்கின மீன் கூட ரொம்ப வந்து விலை அதிகம் கிடையாது. இப்போ நாங்கள் வாங்கிட்டுருக்கிற மீன் வந்துட்டு மொத்தமாக ஒரு 2.5-3 kgs இருக்கும். இது வந்துட்டு பாறை மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வந்துட்டு எங்களுக்கு மொத்தமாக வந்து 1300 rupeesக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 3 kg வந்துட்டு இறால் வாங்கணும். இறால் வந்துட்டு 250 ரூபா கேஜின்ட்டு ஒரு 3 kg வாங்கணும். 1 kg வந்து 250 ரூபா, 3 kg வாங்கணும். அப்புறம் கோலா மீனுன்னு ஒரு 3.5 kgs இருக்கும். அது வந்து கொழும்பு செய்கிறது. அந்த மீன் வந்துட்டு ஒரு 3 kgs இருக்கும். அதுக்கும் வந்துட்டு நாங்கள் ரொம்பவும் அதிகம் குடிக்கல, 1000 rupees கிட்ட தான் கொடுத்துருக்குறோம். ஒரே வண்டி வியாபாரம் சொல்லுது. எவ்வளோ இது? 350-ஆ? 250-ஆ? எவ்வளோ கேஜி இருக்கு? அது 2 kg இருக்குமா, 3 இருக்குமா? அக்கா கவரில் போட்டுதாக்கா. கொழும்புக்கா அது? எவ்வளோ கேஜி இருக்கும்? எவ்வளோ இருக்கும் அது? கேஜி எத்தனை இருக்கும்? 1.5 கிலோ தான் இருக்கும். 2 இருக்கும். 3 கிலோ இருக்கும். 1 கிலோ பாரு, 1 கிலோ பாருண்ணா. அண்ணா இது 1 கிலோ. கடலோரத்தில் வாழ்கிறவங்களுக்கு மீன்பிடி துறைமுகம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பட் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பருக்கு போயிருக்கேன். பட் டைரெக்டாக ஹார்பருக்கெல்லாம் கூட போயிருக்கேன் மங்களூரில். அதெல்லாம் ரொம்ப பெரிய ஷிப்ஸு, எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான ஷிப்ஸ் தான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபிஷ்ஷிங் ஹார்பருக்கு போயிருக்கிறது. இப்போ வந்துட்டு ரியோனாவை கூட்டிகிட்டு இந்த ஃபிஷ்ஷிங் சைடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நாங்கள் போயிருந்த டைம் வந்து ப்ரீடிங் டைமு. மோஸ்ட்லி அது 45 to 60 daysன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு எத்தனை நாள்னு தெரியல. இந்த டைமில் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் 10 HP அளவுக்கு இருக்கிற மோட்டார்ஸ் எல்லாம், மெக்கானைஸ்டு மோட்டார்ஸ் இருக்கிற போட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நாட் அலவுடு. அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். இங்கே வந்துட்டு எங்களுக்கு வஞ்சிரம் மாதிரி மீனெல்லாம் கிடைக்கவே இல்லை. இங்கே பாரு, அங்கே இங்கே பாரு, ஃபிஷ்ஷு போட்லேருந்து எடுக்கிறாங்க பாரு. தெரியுதா? இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குது. பார்த்தியா?
இந்த பக்கம் பாரு, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாரு ஃபிஷ் எவ்வளோ இருக்கு பாரு, இங்கே மாத்திராங்க பாரு. என்ன திரும்புது? போட்டு திரும்புதா? வந்ததுக்கு போட் பார்த்தது குஷியாச்சா? போட் பார்த்தது குஷியாச்சா, ஃபிஷஸ் பார்த்தது குஷியாச்சா? இங்கே பாரு. ஓய் ரியோனா, தூக்கம் தெரியலையா? இங்கே பாரு, ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பாரு. உன்னை பார்க்க மாட்டியா? சரி நான் விட்டுட்டு போயிட்டுமா? செல்ல விட்டுட்டு போயிட்டுமா? இன்னும் கோச்சினியா? சரி நான் போகிறேன், பாய். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. வேளாங்கண்ணிக்கு வர்ற எல்லாருமே வந்துட்டு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் 3 கோயிலையுமே பார்த்துடலாம். வேளாங்கண்ணியில் கிறிஸ்டியன் கோயிலும், தஞ்சாவூரில் பெரிய கோயிலும், நாகூர் தர்கா வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஏறியோ, நான் பேசவே மாட்டேன்றேன். நோ ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னியே நேற்று பீச்சில். பண்ணியா? ஸ்விம் சூட் எல்லாம் போட்டு வந்தியே? ம், உன்னதான் கேட்குறேன்டி, சொல்லி போ. நான் இன்னைக்கு பீச் போனால் உன்னை கூட்டிகிட்டு போகிறதில்ல. பாய், நானே போயிடுறேன். உன்னை தூங்க வச்சுட்டு போகிறேன் நான். எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்களெலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். ஓகே, இங்கே நாங்கள் வந்திருக்கிறது வந்து மீன் வாங்குறதுக்காக. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து வந்தோம். அங்கே தான் இங்கே ரியோனாக்காக ஷிப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ரியோனா என்னமோ கோவமாக இருக்கிறா, பேசவே மாட்டேங்கிறான். அது பப்ளி வாசன் வாங்க, அது இல்லையா? அது இல்ல தங்கம், இப்ப வராது. அது 7வது மாசம் 6வது மாசம் தான். ஓ, அடுத்த மாதம் தானே? என்ன சொன்னீங்க? அது கம்ப்ளீட் மாசம் தான். அது நீட்டா குச்சி. ஆமாம், முருங்கைக்காய் கருவாடு நல்லது. அங்கராட்சி படுதுலக்கா, மேல அங்கராட்சி. இது போலாம். இங்கே நாங்கள் வாங்கின எல்லா மீனையும் இறால் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ண வச்சிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 350 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. இது 250 கேஜி. இதான் காட்டு, எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 4 கேஜி வாங்கியிருக்கோமா? அது எவ்வளோ? இது ஒரு கூறு, 2 கூறு 100 ரூபாய். ஓகே, என்னது ரேட்டா? நெய் மத்தியா? இதெல்லாம் நெத்திலி. ஓகே, அது போயிட்டு இருக்குது, எடு, அது ஒன்றும் கிடைக்காது. என்ன ஃபிஷ் இது? திருக்க. அக்கா இருக்கா? போட்டோ எடுத்தா ரியா. தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர் இந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இங்கே இருக்கிற ஜனங்க வந்து ரொம்ப நல்லா மரியாதைத்தனமாக பேசுகிறாங்க. எதுவும் அடாவடித்தனமோ இல்லை கெட்ட பேச்சோ இவங்க யூஸ் பண்ணுறதே நான் கேட்டதே கிடையாது. இங்கே இருக்கிற ஜனங்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க எனக்கு. இதெல்லாம் நண்டு ஃப்ரையா? ஓகே, நெக்ஸ்ட். சூப்பர். நான் சாப்பிடுறதுல ஆனா எல்லாம் இதுல மீன் குழம்பு. என்ன மீன்? இது கோலா மீன் குழம்பு. ஓகே, ஓடிட்டா? எறா ஃப்ரை. வெளிச்சத்துல கட்டுங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். எறால் ஃப்ரை பண்ணது வந்து ரூபனா. அப்புறம் ரைஸ் தெரியாது. இங்க பாருங்க, சாந்தி ஆண்டி களி கலரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. மத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். 2வது நாள் இவ்வளோ சமைச்சிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டுருக்கேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் சர்ச் போனோம். சர்ச் வந்து எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறது வந்துட்டு பெரிய சர்ச், அதாவது இதுதான் புதுசாக கட்டியிருக்கிற சர்ச். இந்த இடத்துல நிறைய இடத்துல சர்ச்சஸ் இருக்குது. இந்த சர்ச் முதல்ல பார்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் பழைய சர்ச் போயிருக்கோம். அந்த சர்ச் தான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் பாருங்கள். இது உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லைன்றது எனக்கு தெரியாது. கொஞ்சம் மட்டும் எடுத்தேன். அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன், அதை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு எல்லோரும் மெழுகுவத்தி ஏற்றி மாதாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் பழைய சர்ச் போனோம்.
பட் நான் வந்து அங்கேருந்து டைரெக்டாக பேசியிருக்கிற வீடியோஸில் வந்துட்டு இதை பழைய சர்ச்சுன்னுட்டும் அப்புறமா வந்து புது சர்ச் போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். என் கூட வந்த எல்லாருமே வந்துட்டு சிஎஸ்ஐ, யாரும் வந்து ரோமன் கேத்தலிக் இருக்குல்ல, அவங்களுக்கும் வந்து சரியாக தெரிஞ்சிருக்கல. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணி போயிருக்கிறதுனால எனக்கும் வந்துட்டு அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கல. அப்புறம் நான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இதை பற்றி நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ஓவர் வாய்ஸ் கொடுத்து. தப்பாக ஏதாவது இருந்தால் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இந்த சர்ச் உள்ள வந்துட்டு மதர் மேரி எப்படி இருக்காங்கன்னா, நம்ம செயின்ட் மேரிஸ் பசிலிக்கா சிவாஜி நகர் பார்த்துருப்போம். அந்த சர்ச்சில் எப்படி மதர் மேரி வந்துட்டு குழந்தைய கையில் வச்சுட்ருப்பாங்களோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் உள்ளே அமைச்சிருக்காங்க. பட் வந்து பழைய சர்ச்சில் வேறு விதமாக இருக்குது. நம்ம அந்த சர்ச்சுக்கு போகும்போது அது எப்படி இருந்ததுன்னு நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது கூட அங்கே மாஸ் நடந்துட்டு தான் இருந்தது தமிழில். அப்புறமா வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போகணுமா இருந்தது பழைய சர்ச்சுக்கு. இந்த சர்ச் வந்து பெசிலிக்கா, அதாவது ஏதாவது மிராக்கல் நடந்தால் வந்து அந்த இடத்த வந்து இட்டாலியில் இருக்கிற போப் வந்து பெசிலிக்கான்ற ஒரு பேர் கொடுக்குறாங்க. இது ஒரு அற்புதம் நடந்ததுனால தான் இந்த ஷ்ரைன் வந்து பெசிலிக்கா ஷ்ரைன். இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடத்துல வந்துட்டு அதுக்கான ரீசன் எல்லாம் இருக்குது. அதை நான் பிக்கெல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே பெங்களூரில் நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சர்ச்து. அதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசு கிடையாது. இது வந்து ஆர்சிஸ்க்கு ரொம்ப ஹோலி பிளேஸாக தான் இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சர்ச் வெளியெல்லாம் தான் கவர் பண்ண முடிஞ்சது. உள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸு நாட் அலவுடு. நான் இந்த வீடியோவோட சேர்த்து இன்னும் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் அதெல்லாம் கூட சேர்த்து வீடியோ போடுறோம். ஒரே வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. 2-3 வீடியோவில் கூட. ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூரில் இறங்கி பெரிய கோயில் பார்த்தோம், தஞ்சை பெரிய கோயில் பார்த்தோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு தர்கா பார்த்துருக்கோம், அது வந்து நாகூர் தர்கா பார்த்துருக்கோம். அப்புறம் ஈவினிங் வந்து இன்றைக்கி இங்கே சர்ச் பழைய சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் புது சர்ச் கூட போய் பார்க்க போகிறோம். இந்த சர்ச் உள்ளெல்லாம் வீடியோஸ் நாட் அலவுடு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சோண்டு வீடியோ எடுக்க முடிஞ்சது, அது மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வெளியில் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கான டிஸ்டன்ஸு அதை பற்றின இதெல்லாம் நான் வந்துட்டு வீடியோவில் அப்புறமா ஓவர் வாய்ஸ் கொடுத்து சொல்கிறேன். நாங்கள் வந்து மொத்தம் 22 பேர் வந்து இந்த வேளாங்கண்ணி டூர் வந்திருந்தோம். இங்கேருந்து நாங்கள் தஞ்சாவூர் அப்புறம் நாகூர் தர்கா கூட போனோம். தஞ்சாவூரில் பெரிய கோயிலும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் 2 வீடியோ போடுறேன். ஏற்கனவே வேளாங்கண்ணியில் நாங்கள் பீச்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருந்த ரூம் பற்றியெல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 10 days கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் என்னால் 2வது வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. என்னோடய பர்சனல் ஒர்க்கு நிறைய இருந்ததுனால உடனே என்னால் வீடியோ போட முடியல. ஒரு 10 days ஆகி இப்போ தான் வந்துட்டு நான் 10 days கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு நான் 2வது வீடியோ போட்டிருக்கேன். அடுத்ததான் இன்னும் 2 வீடியோ போட்டுடுறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய சர்ச்சுக்கு போக போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம நடந்தே போயிடலாம். அப்படி முடியாதவங்க ஆட்டோவில் ஒரு 100 rupees கொடுத்துட்டு போகலாம். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. அவன் பேர் என்ன? ஒலிவர் பிரின்ஸ். கியூட்டு. இங்க நில்லு டுட்டு இங்க பாரு. இந்த பழைய சர்ச்லேருந்து புது சர்ச்சுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டருக்கு வந்து இங்கே இந்த ஒரு பிரார்த்தனைலாம் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே முட்டி போட்டு நடந்து போகிறாங்க. இந்த 1 கிலோமீட்டரும் மணலில் நடந்து போகிறாங்க. முடியாதவங்கெல்லாம் வந்துட்டு
ஆட்டோவில் கூட போகிறாங்க வயசானவங்கலாம். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்க. இங்கே வந்து மழையெல்லாம் வந்துட்டு மணலெல்லாம் நிறைய இங்கே ஈரம் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அப்போ கூட பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து முட்டி போட்டு தான் ஓரமாக முட்டி போட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே புது சர்ச்லேருந்து பழைய சர்ச் போகிற லெஃப்ட் சைடில் எல்லாம் வந்துட்டு வே ஆஃப் கிராஸ்னு ஒரு 14 மண்டபம் மாதிரி கட்டி அதில் ஜீசஸ் வந்து சிலுவையை சுமந்துட்டு போன 14, அதாவது 3 இடத்துல வந்து அவர் கீழே தவறி விடுவார். அவங்க தாங்கி பிடிச்சவங்க யார் அதெல்லாம் வந்துட்டு இங்கே மண்டபம் மாதிரி கட்டி அங்கே 14 சின்ன கோபுரம் மாதிரி மண்டபம் மாதிரி கட்டி ஒரு கண்ணாடி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில், அதாவது போயிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறது என்னென்னா மதர் மேரி வந்துட்டு அவங்க வந்து கருவை தாங்கினது அவங்கள பற்றி முழுக்க கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஜீசஸும் இன்னொரு பக்கம் மதர் மேரியும் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி அங்கே மண்டபத்தில் சைட்ஸ்லலாம் இங்கே கோபுரம் மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதில் கண்ணாடியை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கிறிஸ்டியன்ஸும் வந்து இங்கே மனப்பூர்வமாக பிரார்த்திச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. நானும் அதே மாதிரி உலக மக்கள், நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து நல்ல நலத்தோட நோய் நொடி இல்லாமல் செல்வம், செழிப்பு, கல்வி எல்லாமே வளரணும், எல்லாமே வந்து நல்ல முறையில் இருக்கணுன்றது பிரார்த்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சர்ச் மூலமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். குழந்தையாக இருக்கு போது வந்துட்டு இந்த சைட்ஸில் இருக்கிற எல்லா இயேசுவோட ஜீவன சரித்திரம்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை சரித்திரமெல்லாம் இங்கே வந்துட்டு ஒரு கண்ணாடி பிழைக்குள்ளே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த நடைபாதை 1 கிலோமீட்டரில் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆர்டர் வைஸ் எடுக்கல. இங்கே இருக்கிறது 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த இடத்துல வந்து இயேசு பிறந்ததுலேருந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டது, அப்புறம் அவர் வந்து சிலுவை தாங்கிட்டு இருக்கும்போது 3 தடவையும் 4 தடவையும் கீழே விழுந்திருக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சில் கூட அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அந்த இடம்லாம் வந்துட்டு அந்த மாதிரியானதெல்லாம் இங்கே டிபிக் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ணாடி பிழையில் வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லை நிறைய கண்ணாடி பிழையில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பிறந்ததுலேருந்து அவர் சிலுவையில் அரைஞ்சு அப்புறம் 3ஆவது நாள் வந்து உயிர் தெழுந்தது எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது. ஒரு வழி பக்கமாக மொத்தமும் ஜீசஸோட வாழ்க்கை பற்றி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சர்ச் விட்டு வெளியே போகும்போது மதர் மேரியோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை பற்றியும் தான் அந்த முழுக்க கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பக்கம் தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் மிடில் கொஞ்சம்
க்ராஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அங்கே வந்து மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதோடு நாங்கள் பழைய சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இருட்டாயிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு மதர் மேரியோடதை முழுக்க நான் வந்து வீடியோவும் எடுக்க முடியாது. இருட்டில் அந்த வீடியோ சரியாக தெரியாது. அதனால் நான் வீடியோ வந்து எடுக்கலை. அப்புறம் போகும்போது வந்துட்டு மார்னிங் ஸ்டார் சர்ச் ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே நாங்கள் போக முடியல. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பழைய சர்ச் உள்ளே வந்திருக்கோம். மலர் லைஃப் ஸ்டைல் விலாகில் வந்து நான் ஏற்கனவே நிறைய சர்ச் வீடியோலாம் போட்டிருக்கேன். சென்ட் மேரிஸ் பசிலிக்கா, அப்புறம் இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் நிறைய சர்ச் கூட போயிருக்கிறேன். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எல்லாம் கூட போயிருக்கிறேன். ஆனால் இந்த சர்ச்சில் வந்து வித்தியாசமாக என்ன இருந்ததுன்னா, நான் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பிராமண சிறுவன் வந்து பால் கொடுக்குற மாதிரி அதாவது மேரி மதர் மேரிக்கும் அப்புறம் கையில் வந்து அவங்க குழந்தை ஜீசஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு பால் குடத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. இது வந்து புதுசாக இருந்தது. நான் என்னன்னு தெரியல. அப்புறமா வெளியில் வந்து படித்தேன். அது வந்துட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அது வந்துட்டு ஒரு பால்கார சிறுவன் வந்து அந்த மதர் மேரி வந்து பால்கார சிறுவனுக்கு காட்சி தந்ததாகவும் அங்கே வந்து ஒரு குளம் இருக்கிறதாகவும் இங்கே பதிக்கப்பட்டிருக்குது. அங்கே வந்து டிஸ்பிளே இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோலேயோ காட்டியிருக்கிறேன். இது வந்துட்டு 1985 தான் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு 16th சென்ச்சுரியில் இந்த சம்பவம் நடந்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிற வந்துட்டு, அதாவது ஒரு பால்காரர் சிறுவன் வந்துட்டு பால் வந்து மதர் மேரி கொடுக்குறத வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த கோபுரத்தில் இருக்குது. அதே தான் வந்துட்டு உள்ளேயும் சர்ச்சுக்கு உள்ளேயும் இருக்குது. அதை வந்துட்டு நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதையும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் இருக்கோம். அங்கேருந்து சர்ச்சுக்கு வந்தோம், பீச்சுக்கும் போயிருந்தோம். அன்னைக்கு நேற்று போயிருந்தோம். அப்புறமா ட்ரெயின் எல்லாம் வந்துச்சு. அப்போ போயிருந்தோம். ட்ரெயின்ல ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கணும், அதெல்லாம் பண்ணோம். நல்லா என்ஜாய் எல்லாம் பண்ணோம். அப்புறமா நாங்க வந்து ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப எங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். அப்புறமா அதனால நாங்க வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க் யூ. பை. நீ பேசு. என்ன தோணுது அது பேசு. நான் பிடிக்கிறேன். இப்போ பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்துக்கிறோம். அப்புறமா தூங்கணும். அப்புறமா பீச்சுக்கு போயிடலாம். இப்போ வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு சர்ச்சு, நேற்று பீச்சுக்கு போயிருந்தோம். அப்புறமா ஃபேமிலியோட வந்திருந்தோம். அப்புறமா எல்லாரும் வந்திருந்தோம். தேங்க்ஸ். இந்த
vlog வீடியோ வந்து நான் நல்லா எடுக்கணும் இல்லையோ தெரியல. ஆனால் தியாவும் ரியோனாவும் ரொம்ப நல்லா vlog பண்ணாங்க. அதுவும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்தா நான் அதை ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த வேளாங்கண்ணி சர்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஏற்கனவே நான் வந்துட்டு இன்றைக்கி ஏற்கனவே தஞ்சாவூர் போனேன், தர்கா போயிருக்கிறேன், நாகூர் தர்கா போயிருக்கிறேன். 3 நாள் டூராக நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு வீடியோவாக போடுறேன் நான். ஒரே வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண முடியும்னு தெரியல. அப்புறமா இன்றைக்கி வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் நல்லா vlog பண்ணாங்க. நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல. குட்டி பசங்க ரொம்பவே நல்லா vlog பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்தா நான் அதை ஆட் பண்ணுறேன். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மலர் லைஃப் ஸ்டைல் vlog-ஐ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. ஏய் சூப்பர் சூப்பர். மகால் தியா. இப்போ நெக்ஸ்ட் ரியோனா கூட. ரியோனா அது சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அடுத்ததாக தஞ்சாவூர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பெரிய கோயில் வீடியோ எடுத்திருக்கேன். அதை போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாகூர் தர்காவும் வீடியோவும் போடுறேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.